டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இப்போ வந்து ஏடபிள்யூசி மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா. அதாவது ஒரு சென்டர்லேருந்து இன்னொரு சென்டருக்கு வந்து பெனிஃபிஷரி எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இது வந்து சென்டர் டு சென்டர் ஓகேங்களா. நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த ஒரு சென்டரில் இருக்கிற பெனிஃபிஷரி இன்னொரு சென்டருக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து நீக்கிறதுக்காக எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லணுன்ற அவசியம் கிடையாது சரிங்களா. இப்போ இது வந்து எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போது நம்ம பிளாக்கில் வந்து எனக்கு இன்றைக்கி ஒரு சென்டர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க சரிங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியம்பாளையம் சென்டரில் இருக்கக்கூடிய பெனிஃபிஷரி கருங்கருடு சென்டருக்கு வந்து போயிட்டாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, சூரியம்பாளையம் டீச்சருடைய பர்மிஷன் நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. நம்மளுக்கு தேவை பெனிஃபிஷரியுடைய ஃபோன் நம்பர், அவங்க என்ன ஃபோன் நம்பர் போட்டு அந்த பெனிஃபிஷரியை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் நம்மளுக்கு போதும் சரிங்களா. ஸோ அப்போ அந்த பெனிஃபிஷரி நம்மக்கிட்ட இருக்கணும். இப்போ வந்து கருங்கருடு டீச்சர்கிட்ட அந்த பெனிஃபிஷரி போயிருக்காங்க அப்படின்னாங்கன்னா, சூரியம்பாளையத்துலேருந்து கருங்கருடு போயிருக்காங்க. அப்போ என்னென்னா பெனிஃபிஷரி வந்து கருங்கருடு டீச்சர்கிட்ட இருந்தாங்கன்னா போதும். இப்போ அவங்க ஃபோனுக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி வாங்கி நம்ம வந்து பெனிஃபிஷரியை மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, போர்ஷன் ட்ராக்கரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், எந்த பெனிஃபிஷரியும் மூவ் பண்ணும் அப்படின்றதுக்காக நம்ம சூரியம்பாளையம் டீச்சருடைய போர்ஷன் ட்ராக்கரை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ இதில் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சூரியம்பாளையம் சென்டர் அந்த டீட்டெயில்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து எந்த பெனிஃபிஷரி மூவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 623ல் 2 பெனிஃபிஷரி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கௌசிகா. ஸோ இந்த 2 பெனிஃபிஷரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 326ல் இதில் வந்து பார்த்திங்கன்னா யுகாஷினி சரிங்களா. ஸோ இந்த 3மே வந்து ஒரே பெனிஃபிஷரியோடைய சில்ட்ரன்ஸ் தான். ஸோ இது வந்து நம்ம எப்படி மாற்றுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியம்பாளையம் சென்டரில் இருக்கக்கூடியது அவங்க என்ன ஃபோன் நம்பர் போட்டு பதிவு பண்ணியிருக்காங்களோ அந்த நம்பர் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். மற்றபடி வந்து நம்ம இந்த சென்டரை நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியதே இல்லை ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நம்ம வந்து லாக் அவுட் பண்ணியாச்சு. இப்போது லாக் அவுட் பண்ணிட்டு இப்போது நம்மளுக்கு கருங்கருடு சென்டர் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஏன்னா பெனிஃபிஷரி வந்து அவங்க அங்கே தான் போயிருக்காங்க. அப்போது நம்ம அவங்களுடைய ஃபோன் நம்பர் போட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம கருங்கருடு சென்டர் மையம் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் நம்ம எந்த ஆப்ஷன் போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோர்ன்ற சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா. பாருங்கள், அந்த ஏரோ ட்ராப் பண்ணியிருக்க பாருங்கள். ஸோ அந்த மோர் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. மோர் ஆப்ஷனில் போயிட்டு இதில் ஏடபிள்யூசி மைக்ரேஷன் ஹைலைட் பண்ணியிருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. இப்போ அங்கன்வாடி சென்டரு இது போனீங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா கீழே மார்க் பண்ணியிருக்க பாருங்கள், ஏரோ போட்டிருக்கு இல்லைங்களா, ஏடபிள்யூசி மைக்ரேஷன் சொல்லிட்டு. இப்போ ஏடபிள்யூசி மைக்ரேஷனில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி ஃபோன் நம்பர் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து அவங்க பேர் இதெல்லாமே வந்து நம்ம கொடுத்துட்ருக்கணும். ஸோ இப்போ எதுவுமே தேவையில்லாது. நம்மளுக்கு எந்த பெனிஃபிஷரி வந்து நம்ம மூவ் பண்ணமோ அந்த பெனிஃபிஷரியோட ஃபோன் நம்பர் வந்து நம்ம இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போது நம்ம அந்த பெனிஃபிஷரியோடைய ஃபோன் நம்பர் போட்டோம்னா பெனிஃபிஷரியோட இது வந்து சர்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து லிஸ்ட் கொடுக்கும். ஸோ இதில் பெனிஃபிஷரிக்கு இப்போ ஓடிபி சென்ட் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ இந்த ஓடிபி வந்து பெனிஃபிஷரிட்ட வாங்கணும். வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்க, இப்போ நம்மளுக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சுங்க. இப்போது நம்ம ஓடிபி இது பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்தெந்த பெனிஃபிஷரி நம்ம சொன்னோமோ இப்போ அந்த பெனிஃபிஷரியோட லிஸ்ட்டு எல்லாமே வந்திருக்கும் சரிங்களா. இப்போ பாருங்கள், நம்ம அந்த கௌசிகா, யுகாசினி, கௌசிக் சரிங்களா. ஸோ இந்த 3மே வந்து நம்ம வந்து மைக்ரேட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன்லேயுமே பாருங்கள், அந்த மைக்ரேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா. இப்போ இதில் பாருங்கள், அந்த ஏரோ போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே மைக்ரேட் இது பண்ணியிருக்கேன் சரிங்களா. இப்போ இதில்
அந்த மைக்ரேட் ஆப்ஷன் கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வந்து அந்த பெனிஃபிஷரியை உள்ளே கொண்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டில் இருக்கிற மைக்ரேட்ன்ற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது அவங்களுடைய ஆதார் வந்து நம்மளுக்கு வேணும். சரிங்களா? போஸ்ட் ட்ராக்கரில் என்ன ஆதார் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆதார் வந்து நம்மளுக்கு வேணும். ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெனிஃபிஷரியோட ஆதார் வந்து ஆஸ் பர் போஸ்ட் ட்ராக்கரில் இப்போ சூரியம்பாளையம் டீச்சர் வந்து இந்த பெனிஃபிஷரிக்கு எந்த ஆதார், அதாவது அவங்க அம்மாவோடதா அப்பாவோடதா இல்லை கார்டியன்ஸு தான், இல்லை வந்து இந்த குழந்தைங்களோட ஆதாரே போட்டு பதிவு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ யாரோட ஆதார் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆதாரை வந்து நீங்கள் இங்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்து நம்ம கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இதில் போயிட்டு நம்ம என்ன ஆதார் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆதார் நம்பர் வந்து நீங்கள் அப்படியே வந்து டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூரியம்பாளையம் சென்டரில் இருந்து கருங்கரடு சென்டருக்கு நம்ம மாற்றுறோம். ஓகேங்களா? ஸோ இது கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், அங்கனோட சென்டர் மைக்ரேஷன் ரெக்கார்ட் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துருக்குங்களா, ஏரோ போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ சூரியம்பாளையில் இருக்கக்கூடிய சென்டரு நம்ம அவங்களோட பர்மிஷன் இல்லாமையே கருங்கரடு சென்டரில் இருந்துகிட்டே நம்ம அந்த பெனிஃபிஷரி உள்ளே கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? ஸோ இதே ஆப்ஷன் தான் மீதி 2 பெனிஃபிஷரிக்கு நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ கோ பேக் கொடுத்துக்கிறோம். இப்போ இதில் வந்து அதுக்கடுத்தது பார்த்துங்க, இப்போது நம்ம அந்த கௌசிகான்ற ஃபஸ்ட்டு பெனிஃபிஷரி இது பண்ணியிருந்தாங்களா, இப்போ அது பாருங்கள் மைக்ரேட்ன்ற இடத்துல இன் ப்ராசஸ் அப்படின்றது மாறிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் 2மே பாருங்கள், இங்கே யுகாசினியும் கௌசிக்கும் இன்னுமே வந்து மைக்ரேட்டில் இருக்குது. ஏன்னா நம்ம இந்த 2 வந்து நம்ம இன்னும் மாற்றவே இல்லை. அப்போ அடுத்தது என்ன பண்ணணுன்னா இந்த 2 பேர்த்தையும் நம்ம மைக்ரேட் கொடுக்கணும். இப்போது மைக்ரேட் வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ யுகாசினி அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? யுகாசினி அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ ஆதார் நம்பர் அவங்க என்ன போஸ்ட் ட்ராக்கரில் பதிவு பண்ணியிருக்காங்களோ அந்த ஆதார் நம்பரை வந்து நம்ம இங்கே பதிவு பண்ணணும். ஸோ கொடுத்து சப்மிட் பண்ணிட்டோம். சேம் அதே தான், அங்கனோட சென்டர் மைக்ரேஷன் ரெக்வஸ்ட் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ சூரியம்பாளையம் சென்டர்லேருந்து கருங்கடு சென்டருக்கு வந்தாச்சு. ஸோ மறுபடியும் கோ பேக் கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், மறுபடியும் அந்த 2 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா இன் ப்ராசஸ்னு வந்திருக்கும். இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கௌசிக்கு இன்னும் மைக்ரேட்டில் தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம அவங்களையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மைக்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ மைக்ரேட் கொடுக்குறோம். இப்போ இவங்களுக்கு என்ன ஆதார் பதிவு பண்ணியிருக்காங்களோ அந்த ஆதார் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறோம். சேம் அதுவும் மாறியாச்சு. சரிங்களா? பாருங்கள். ஸோ கோ பேக். இப்போ 3மே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம சூரியம்பாளையம் சென்டர்லேருந்து கருங்கடு சென்டருக்கு இந்த 3 பெனிஃபிஷரியே மாற்றியாச்சு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எந்த இடத்துலையும் வந்து பெனிஃபிஷரி வந்து இன்ஆக்டிவ் ஆகாது. சரிங்களா? இப்போது இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம மைக்ரேஷன் கொடுத்துட்டு கொண்டு வந்துக்கலாம் நம்மளோட பெனிஃபிஷரி. பாருங்கள், 3மே சக்ஸஸ்ஃபுல்லி மைக்ரேட்டட்னு வந்துருச்சு. இப்போ இந்த பெனிஃபிஷரி வந்து நம்ம டேஷ்போர்டில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம எந்த ஏஜ் குரூப்பில் இருந்து ரிமூவ் பண்ணமோ அதே ஏஜ் குரூப்பில் அந்த பெனிஃபிஷரி வந்து உள்ளே வந்திருப்பாங்க. ஓகேங்களா? பாருங்கள், நம்ம மைக்ரேட் பண்ண பெனிஃபிஷரி கௌசித் வந்து 6 to 3 கேட்டகரியில் வந்திருக்காங்க. யுகாசினி அப்படின்ற குழந்தை வந்து 3 to 6 உள்ளே வந்திருப்பாங்க. பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம பெனிஃபிஷரி என்ன பண்ணிட்டோம், ஒரு சென்டர்லேருந்து இன்னொரு சென்டருக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ண முடியும், மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்காக வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் நம்ம நீக்க வேண்டியது இல்லை. இப்போ எந்த சென்டருக்கு போனாங்களோ அந்த சென்டருடைய ஒர்க்கரு இந்த ஆப்ஷன் பண்ணிங்கனாவே போதும். சரிங்களா? மோர் ஆப்ஷனில் அங்கன்வாடி சென்டர் மைக்ரேஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி வேறு ஒரு சென்டரில் இருக்கிற பெனிஃபிஷரியை நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா நம்ம சென்டருக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.